கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்பட. நம்முடைய தியானத்துக்காக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். இன்றைக்கி ஒரு 2-3 பிரசங்கம் ஓடிச்சு. 2-3 பிரசங்கம் ஓடிச்சுன்னா எப்படி சொல்லலாம்? 2-3 பிரசங்கத்தினுடைய தலைப்புகள் இன்றைக்கு வந்துச்சு. அதில் ஒரு தலைப்பு இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசும்படி கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். சரியா? வாசிங்க பார்ப்போம். உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்பட. இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வானத்தின் சத்தம். உன்னை உபதேசிக்கும்படி அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணினார். அல்லேலூயா. வானத்தின் சத்தம் நிறைய இருக்கும். வானத்தின் சத்தம் ஒரு 7 வானத்தின் சத்தத்தை உங்களுக்கு சொல்றோம். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதர்களோடு பேசும்போது வானத்தின் சத்தமாய் பேசி இருக்கிற ஒரு 7 சத்தத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல போறோம். அல்லேலூயா. 66 புஸ்தகத்திலும் தேவனுடைய சத்தம் உபதேசம் நிறைய இருக்குது. ஆனா இந்த வேத பகுதியில் இருக்கும்போது உன்னை உபதேசிக்கும்படிக்கு, உனக்கு ஆலோசனை தரும்படிக்கு, உன்னை போதிக்கும்படிக்கு, உன்னை நடத்தும்படிக்கு, உன்னை நல்வழிப்படுத்தும்படிக்கு, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன்னை உயர்த்தும்படிக்கு, உன்னை மறுரூபப்படுத்தும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணுவார். அல்லேலூயா. வானத்தின் சத்தம். அல்லேலூயா. இன்றைய பிரசங்க தலைப்பு வானத்தின் சத்தம். அல்லேலூயா. வானத்திலிருந்து உண்டாகிற 7 சத்தம் என்ன? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த சத்தம் வானத்திலிருந்து உண்டான சத்தம் தானே. வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சவுலாய் இருக்கிற காலத்தில் தமஸ்குக்கு போகிறதான பிரயாண நேரத்தில் அந்த வெளிச்சத்தினால கீழே விழுகிறார். ஒரு சத்தம் உண்டாகிறது. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? வானத்திலிருந்து உண்டாகிற சத்தத்தின் முதல் சத்தமாய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கேற்ற விதத்திலே பகுத்து அறிந்து கொள்வதற்குரிய முதல் சத்தம், சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. ஒரு மனிதனை தேவன் வானத்தின் சத்தமாய் சந்திக்கிற முதல் சத்தம், சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஜெபா, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. வானத்தின் முதல் சத்தம் ஒரு மனிதனை சந்திக்கும் போது, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? என் வழிக்கு மாறான வழியிலே நீ ஏன் போகிறாய்? எனக்கு வேதனை உண்டாக்குற பாவ வழியிலே நீ ஏன் போகிறாய் என்கிற விதத்திலே அந்த சத்தம் அவனை சந்தித்தது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, அருமை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த காலை ஆராதனையில் வானத்தின் சத்தம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்மில் ஒவ்வொருவரையும் வானத்தின் சத்தமாய் தேவன் சந்திக்கிற சத்தத்தின் அனுபவம், நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை அனுபவத்திலே தேவனுக்கு பிரியமற்ற பாதையை தெரிந்தெடுத்து தேவன் விரும்பாத வழியிலே போய்கொண்டிருக்கிறோமா என்கிற விதத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விதத்திலே, சவுலே, சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னது போல, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற விதத்திலே அந்த சத்தம் அவனை சந்தித்தது போல, இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமை தெய்வ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளையிலே இந்த சத்தம் உன்னை சந்திக்குமானால் இந்த சத்தத்துக்கு உன்னால் என்ன பதில் கொடுக்க முடியும் என்று ஆராய்ந்துவார். இல்ல ஆண்டவரே, கடந்த காலங்களிலே இப்படி நான் என் வழியிலே, பாவ வழியிலே, பாவ மார்க்கத்திலே, பாவ பாதையிலே போய் கொண்டிருந்த போது என்னை நீங்கள் சந்தித்த இந்த சத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில நான் மனம் திரும்பி இருக்கிறேன். ஆண்டவரே, என் பாவ வழியை விட்டு நான் திரும்பி விட்டேன், பாவ மார்க்கத்தை விட்டு நான் திரும்பி விட்டேன், பாவ பாதைகளை விட்டு நான் திரும்பி விட்டேன், பாவத்துக்குரிய செயல்களை விட்டு திரும்பி விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய வாழ்க்கையிலே சவுலாய் இருந்தபோது இந்த சத்தத்தை கேட்ட அந்த க்ஷணப்பொழுதிலே அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஒரு மனிதனை வானத்தின் சத்தமாய் சந்திக்கிற முதல் சத்தம், நாம போற துன்மார்க்கமான, தேவன் விரும்பாத, தேவனுக்கு விரோதமான, தெய்வீகமற்ற வழியிலே அந்த சத்தம் பாட்டு கேட்கிறது.
நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அந்த 4வது வசனத்தை வாசியுங்கள் மறுபடியும் ஒரு தடவை. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிறாய். ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நம்முடைய லைஃப்ல வானத்தின் சத்தம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, என்னை துன்பப்படுத்திராத, எனக்கு விருப்பமில்லாத வழியில நீ போகாத, ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆலோசனையின்படி நடத்தி என்னை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையிலே நடத்துவாராக. மனிதனை தேவன் செம்மையானவனாக்கி உண்டாக்கினார், மனிதனோ உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமை சகோதரனே, சகோதரியே, என் அருமை தேவனுடைய சனமே, இந்த காலை ஆராதனை வேளையிலும் கூட தேவனுடைய இன்ப சத்தம், வானத்தின் சத்தமாய் நம்மை சந்திக்கிற சத்தம், என்னை துன்பப்படுத்துகிற விதத்திலே, என்னை வேதனைப்படுத்துகிற விதத்திலே, எனக்கு விரோதமான வழிகளிலே நீ நடக்க வேண்டாம், எனக்கு பிரியமான வழிகளை நீ தெரிந்து கொள்வாயாக என்கிற விதத்திலே இந்த வானத்தின் சத்தம் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையில் ஒருவேளை இதுவரைக்கும் மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சிகள் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவன் விரும்புகிற விதத்திலே முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆளாதவர்களாய் இருப்போமானால், தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளாதவர்களாய் இருப்போமானால், தேவனுடைய பாதைகளிலே நம்முடைய ஜீவியம் காணப்படாமல் இருக்குமானால், நம்முடைய ஜீவியத்தில் இந்த கால வேளையிலும் இந்த சத்தம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, சவுலே, சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி, இந்த என்னை துன்பப்படுத்துகிற இந்த வழியிலே நீ போக வேண்டாம் என்று சொல்லி அன்றைக்கு வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டானது போல, இன்றைக்கும் சகோதரனே, சகோதரி, மனசும் மாம்சம் விரும்பினது போல இன்றைக்கும் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால், தேவன் விரும்பாத பாதைகளிலே உன்னுடைய வழிகள் இருக்குமானால், உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காலை வேளையில் இந்த வானத்தின் சத்தமாகிய தேவனுடைய சத்தம் உன்னுடைய வாழ்க்கையின் மனம் திரும்புவதற்கு ஏற்ற விதத்திலே, உன்னுடைய வாழ்க்கையின் ரட்சிப்புக்கு ஏற்ற விதத்திலே, ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிற விதத்திலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு எழுத்தின்படியே சவுலை சந்தித்தது போல இன்றைக்கு வானத்தின் சத்தமாய் அவருடைய உபதேச சத்தம் இன்றைக்கும் உன்னை சந்திக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் நீ உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று எழுதப்பட்டது போல, இன்றைக்கு ஆயிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு ஏதுவாக, இளைப்பாறுதலுக்கு ஏதுவாக, அமைதிக்கு ஏதுவாக, உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாக, இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் மனம் திரும்பலுக்கு ஏற்ற விதத்திலே இந்த வானத்தின் சத்தம் நம்மை சந்திக்கிறது. வானத்தின் சத்தத்தின் முதல் அர்த்தம், ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும், தேவன் விரும்பாத வழிகளிலே போகக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் மரண வழியிலே போகக்கூடாது. வானத்தின் சத்தம் ஒரு மனிதனை சந்திக்கும் முதல் சந்திப்பு. அந்த வானத்தின் சத்தத்தின் முதல் அர்த்தம், ஜீவ மார்க்கத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள் நீ போக வேண்டும். எழுத்தின்படியே சவுல் என்கிற அந்த மனிதன் மரண வழியிலே போன போது, தேவன் விரும்பாத வழியிலே போன போது, ஜீவ மார்க்கத்துக்குரிய ஆண்டவராய் இயேசு அவனை சந்தித்து ஜீவ வழிக்கு எதுவாக அவனோடு பேசினது போல இன்றைக்கும் நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கமாய் இருப்பதனால் அந்த ஜீவ வழியிலே நாம் போய்கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தின் சத்தத்தின் முதல் அர்த்தம், ஒரு மனிதன் தேவன் விரும்புகிற வழியிலே மனம் திரும்பி வாழ வேண்டும் என்கிற விதத்திலே அந்த சத்தம் இருக்கிறது. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து விட்டு 15வது வசனத்தை வாசிப்போமானால், ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய இரண்டாவது சத்தம், வானத்தின் சத்தம் என்ன சத்தம் என்று சொன்னால் வாசியுங்கள். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. முதல் சத்தம், சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்த. இரண்டாவது சத்தம், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன். எல்லாரும் உங்களை பிரியமா இருக்கேன்னு சொன்னாலும் ஒரு நாள் செத்து போயிடும். எல்லாரும் நீங்க மோசம்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள தேவனுடைய சத்தம் உண்டாகணும். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். காலை வேளையில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் ஆண்டவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, என் ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? உண்மையாக சொல்ல முடியுமா? உண்மையிலே சொல்கிறேன், நான் தான் ஆண்டவருக்கு முக்கியமான ஆள். இந்த பூமியிலேயும் சரி பரலோகத்திலேயும் சரி, நீங்கள் எப்படி வேணா எடுத்துடுங்க.
ஒருவேளை அதை பெருமையாக கூட எடுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் தான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. அல்லேலூயா. குடும்பத்திலே எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடைசி பையன் செல்ல பிள்ளை. ஊழியத்திலே எல்லாருக்கும் இளையவன் செல்ல பிள்ளை. ஆண்டவருக்கு நான் தான் செல்ல பிள்ளை. நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை என்னை பார்த்து அப்படி சொல்லிடுவீங்களா? நம்முடைய ஊழியக்காரங்க ஜெபா பிரதர் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்க, இவர் நேசகுமாரன், அப்படிதானா? இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஜெபா ஆண்டவருக்கு நேசகுமாரன், ஜெபா பிரதர் மேல் ஆண்டவர் ரொம்ப பிரியமாயிருக்கிறார். எல்லாரும் ஒரு மனமாய் இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை சொல்லுவீங்களா? ஜெபா பிரதர் ஆண்டவருக்கு நேசகுமாரன். ஜெபா பிரதர், ஜெபா ஆண்டவருக்கு நேசகுமாரன். எல்லாரையும் பார்க்கலும் ஜெபா மேலே ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் இருக்கிறது. வானத்தின் சத்தம், வானத்தின் வாழ்க்கையின் வேதனையான நேரத்தில் யாரும் இல்லை நீ நினைக்கிறீங்களே, தனிமையாக உணர்றீங்களே, கவலைப்பட்டு சோர்ந்து உடஞ்சி போயிருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை எடுத்து இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்கிற வார்த்தையை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற சத்தமாக நீங்கள் பேசி பாருங்கள். கவலை இருக்கும் நீ நினைக்கிறீங்க, துக்கம் இருக்கும் நீ நினைக்கிறீங்க, புலம்பல் இருக்கும் நீ நினைக்கிறீங்க. இல்லைங்க, லைஃப்பில் நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதையிலும் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். நீங்கள் அப்படி கேட்டிருக்கீங்களான்னு தெரிலங்க. என் லைஃப்பில் வெற்றி சிறந்த நாட்களை விட கஷ்டமான பாதைகள், வேதனையான பாதைகள், துக்கமான பாதைகள், நெருக்கப்படுகிற பாதைகள், உடைக்கப்பட்டது போல் இப்போ நீ நினைக்காங்க. முன்னொரு காலம் அப்பவும் கேட்டிருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் எனக்குள்ளே நான் போன அப்படிப்பட்ட பாதைகள் நேரமெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிற வார்த்தையா அப்படி உணர்த்துதலை நான் உணர்ந்திருக்கிறது. என்ன ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையுடைய வீழ்ச்சி, என்னுடைய வாழ்க்கையுடைய தோல்வி, என் வாழ்க்கையின் இயலாமை, என் வாழ்க்கையுடைய வேதனையான சூழ்நிலைகளிலெல்லாம் நான் தனியாக தான் நிற்கிறது போல் நான் சிந்திக்கிற சமயமெல்லாம் நான் கேட்டிருக்கிற ஒரே ஒரு சத்தம், ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசப்பா ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது அவர் கேட்ட முதல் சத்தம், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையில் என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார்? இந்த ஊழியத்துக்கு நான் வந்தது நான் அவருடைய நேசகுமாரத்தி, என் மேலே பிரியமாக இருக்கிறதுனால இந்த பாதையை கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்தது என்னை நேசித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் யார் எவருங்கிறத விட கர்த்தர் என்னை நேசித்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்களா, வானத்தின் சத்தம் உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா, வேற பூமியில் நடக்கிற எந்த சம்பவமே உங்களை வேதனைப்படுத்தவே செய்யாது. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் வேளை அந்த வேதனைக்குரிய சம்பவத்தை நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அடுத்த செகண்டு அந்த சத்தம் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியில் நமக்கு தேவையான சத்தமே அதுதான். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயமும் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது, அன்பான ஒரு நல்ல வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. திருமணம் நடத்தி வைக்கும்போது இந்த வாரத்தில் கூட ஒரு திருமணத்துக்கு போயிரும்போது சொன்னோம், வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று எழுதுகிறோம். ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரும்போது இந்த வார்த்தைக்கு சொந்தமற்றவளாய் மாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசுப்பா மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சமயங்களிலும் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை எப்போ சொன்னார் தெரியுமா? 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று சொல்லி அந்த 15வது வசனத்தில் தேவன் தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நியமித்திருந்த நீதியாகி அந்த ஞானஸ்தான சத்தியத்துக்கு அவர் கீழ்ப்படிந்த போது, ஏசப்பா அந்த ஞானஸ்தான சத்தியத்தை கீழ்ப்படிந்து யோர்தானில் இருந்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது வேதம் சொல்லுகிற இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனத்தை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு சத்தியத்தை கை கொண்டு வர நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை திறவுங்கள். அப்போ நீதியின் மார்க்கத்தில் நடக்கிறவங்க ஆண்டவருக்கு நேச பிள்ளைகள். அல்லேலூயா.
ரொம்ப அன்புக்குரியவங்க, அல்லேலூயா. ரொம்ப செல்ல பிள்ளைகள், அல்லேலூயா. ஆமா, நீதிமொழிகளில் வார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும், நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தேன். அதைத்தான் பூமிக்கு வந்த போதும் பிதாவாகிய தேவன் அந்த வார்த்தையை தொனிக்க செய்கிறார். வாசிங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். வாசிங்க. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன். எத்தனாவது வசனம்? 30. வாசிங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன், எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டிய இரண்டாவது சத்தம் என்ன சத்தம்? இவரன் நேசகுமாரன். அல்லேலூயா. இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை மட்டும் கொஞ்ச நேரம் பேசினாலே அடுத்த குறிப்புகள் பேச முடியாது. யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவார் என்று சொன்னால், எல்லா நீதியை நிறைவேற்றுகள், வசனத்தின்படி ஜீவிக்கிற ஜனங்கள் அவருக்கு பிரியமான ஜனங்கள், அவருடைய நேச பிள்ளைகள். அல்லேலூயா. அவருடைய கற்பனையின்படி வாழ்கிறவர்கள் அவரை அன்பு கூறுகிறார்கள், அவரை அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய கற்பனையின்படி வாழ்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையினால நமக்குள்ளே கேட்க வேண்டிய இரண்டாவது வானத்தின் சத்தம், இவரின் நேசகுமாரன், இவரன் நேசகுமாரன். வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைக்குரிய பாதையில் போகும்போதும் உங்களை பார்த்து நீங்களே இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவருக்கு செல்ல பிள்ளை, நான் இல்லைன்னா அவர் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏங்க நான் சொல்கிறேங்க, நான் இல்லைன்னா அவர் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லை. அல்லேலூயா. எவன் எப்படி வேணா அந்த வார்த்தையை இது சேட்டு, ஆனால் என்னுடைய பகுதியில் எனக்கு தேவையான வார்த்தை எங்கள் அப்பாவுக்கு தேவையான வார்த்தை நான். அல்லேலூயா. இது என்றென்றைக்கு நான் தங்குகிற இடம், நான் இதை விரும்பினபடியால் அங்கே வாசம் பண்ணுவேங்க. முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா. தகப்பம் புள்ள. அல்லேலூயா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவால் எங்கள் அம்மாவால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், மரியதாசன் ஆள்நட்டு அவங்களால நான் பிறந்தவனே கிடையாது, சான்ஸே கிடையாது ஆண்டவரே, சான்ஸே கிடையாது. இந்த உலகமே கிறிஸ்தவ முற்றிலும் மார்க்கமே கடவுள் ஒருவர் இல்லைன்னு சொல்லக்கூடிய இடம் இருந்தாலும் நான் சொல்லுவேன், என்னை படைச்ச ஒருவர் இருக்கிறார். மெனி டைம் சொல்லுவேன், சிருஷ்டி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னை உண்டாக்கின தெய்வம் நீங்க போதும். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு நான் போதும், எனக்கு நீங்க போதும். இதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இரண்டாவது வானத்திலிருந்து நமக்குண்டாகிற சத்தம், இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கு. அப்போ ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் கேட்க வேண்டிய இரண்டாவது சத்தம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்கிற விதத்தில் உள்ள சத்தத்தை கேட்க வேண்டும். இதை விளக்கி சொல்லிட்டு போனால் டைம் ஆயிரும், இதோடு நிறுத்தும். மூன்றாவது கேட்க வேண்டிய சத்தம், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தார். வெளிப்படுத்தல் 18:4 வாசியா. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை கேட்க வேண்டிய வானத்திலிருந்து உண்டாகிற சத்தம் என்ன? வானத்தின் சத்தம். அல்லேலூயா. கேட்கிறோமா கேட்கலையா? 2 சத்தம் கேட்டிருக்கீங்களா? இந்த 2 சத்தத்துக்கு சொந்தக்காரங்களா ஆயிருக்கீங்களா? அல்லேலூயா. இப்போ மனம் திரும்பினவங்க எல்லாம் முதல் சத்தம் கேட்டோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் முதல் சத்தம் கேட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தவங்க அபிஷேகம் பெற்றவங்க 2வது சத்தம் கேட்டாச்சு. அல்லேலூயா. இப்போ மூன்றாவது சத்தம், பாபிலோனை விட்டு வெளியே வா. எதை விட்டு? இந்த வேசியை விட்டு வெளியே வா. பாபிலோன் என்று சொன்னால் ஒரு 7 விஷயம் இருக்கு, அதை விட்டு வெளியே வரணும். வந்திருந்தீங்கன்னா அந்த சத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேருக்கு. பாபிலோன் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அவ மகா வேசி. வாசிங்க. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட. அவ யாரா? அவ யாரு? மகா வேசி. 18:3 வாசித்தீங்களா? அவ வேசித்தனத்தின் மதுவை கொடுக்கிறாளாம். வாசிங்க. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். போதும்.
வேசித்தனத்தின் மது. இந்த இந்த பாபிலோனிய வேசின்னா யாருன்னு தெரியுமா? உலகம் ஃபஸ்ட்டு. இந்த இது ஜனக்கூட்டத்தை காட்டுகிறது, அதெல்லாம் நம்ம ரெண்டாவது வருவோம். ஆனால் இப்போ இந்த இதை சொன்னால் கரெக்டாக சொன்னால் என்ன தெரியுமா நம்ம சொல்லுவோம்? அடிக்கடி சொல்லுவோம். எதுக்கு சொல்லுவோம் இதை ஒப்பிட்டு? இன்டர்நெட். எதுக்கு சொல்லுவோம்? சர்வதேசிய வலைத்தளம். சர்வதேசிய வலைத்தளம். வேசித்தனம், மகாவேசி. என்ன வேசியா? மகாவேசி. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொன்னது அர்த்தமெல்லாம் தன்னை விட்டு சமயத்தையும் தன்னை விட என்ன ஒன்றை மேன்மையாக நினைத்த போதெல்லாம் அவர்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்னன்னா, வேசி என்கிற வார்த்தை என்ன செய்திருப்பார்? கொடுத்திருப்பார். விபசாரம், வேசித்தனம் என்கிற வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய தேவன் கொடுத்ததற்கு காரணம் எது என்று சொன்னால், தன்னை விட்டு ஏதோ ஒன்றின் மேல் அவர்கள் என்ன சொல்லலாம், அந்நிய தேவர்கள் மேல், அந்நிய தெய்வங்கள் மேல் அவர்கள் அஃபெக்ஷன், விருப்பமுள்ளவர்களாய் மாற்றப்பட்ட போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை என்று சொன்னால், வேசிகள் விபசாரம் பண்ணினா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நீ பாபிலோனை விட்டு வெளியே வா என்கிற வானத்தின் சத்தம் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்டர்நெட் கனெக்ஷனோடு கூட இன்றைக்கு சர்வதேசிய வலைத்தளத்தின் அனுபவத்தில் இன்றைக்கு செல்போனை வச்சு அதிகமான சமயத்தை வேசியுடைய மதுபானத்தின் அனுபவத்தில் போதையில் இருக்கிறாங்க. எனி டைம் கையில் செல்போன் இருக்குது. எங்கே போனால் எங்கே வந்தால் எல்லா மனுஷன் கையிலையும், ஊழியக்காரங்கள்லேருந்து விசுவாசிகள்லேருந்து உலகத்தில் இருக்க பட்டி தொட்டி 16 கிராமம்னு சொல்கிறது போல எல்லாம் சின்னவன் பெரியவன் படித்தவன் படிக்காத எல்லார் கையிலும் இந்த மதுபானத்தின் வேசித்தனம் இருக்கிறது. வெளியே வா. எங்க வா? வெளியே வா. என்ன ஒரு பெரிய விஷயம் பாருங்க. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எண்ணி முடியாத என்போன்ற ஊழியர்கள் கன்வென்ஷனுக்கு போனால் பின்னால் உட்கார்ந்துருப்பாங்க. பிரசங்கெல்லாம் கவனிப்பாங்க. நீ நினைக்கிறீங்க ஒரு சின்ன கூட்டம் உறங்கிட்டு இருக்கோம், சின்ன கூட்டம் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரமும் வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, அந்த நேரமும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. யார்? விசுவாசிகள் இல்லைங்க, ஊழியக்காரங்க. இன்டர்நெட் கனெக்ஷனோடு தாங்க நிறைய ஊழியக்காரங்க செல்ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷனோடு ஆராதனையில் இருந்துக்கிட்டு இருக்கிற காலம்ங்க. இந்த காலம் அந்த மகாவேசியுண்டே மதுபானத்தின் மயக்கம், அப்படியே அந்த போதையில் எப்போ எழுந்திருப்பேன், எப்போ வாட்ஸ்அப் பார்க்கலாம், எப்போ ட்விட்டர் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பண்ணலாம், அப்படியே எப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு பார்க்கலாம். கல்யாணம் ஆனவங்க கூட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்குறாங்க. கல்யாணம் ஆகாததும் வச்சுருக்கு, ஆனதும் வச்சுருக்கு. அதில் ஃபோட்டோ வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறது. ஐயோ, அதுகளுக்கு அமர்க்கலாம். அதுவும் பெண்களை பார்த்தீங்கன்னா அப்பா, வலைத்தளம் ஃபுல்லாக எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. பெண்களுடைய ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. மதுபானத்தின் அனுபவத்தில் இருக்குது. அது யாரா? மதுபானம். அல்லேலூயா. மதுபானம். அது ஒரு யூடியூப்னு ஒரு குழாய் இருக்குது, உன் குழாய். அதில் நம்ம ஆட்கள் போகிறாங்க. இதில் அந்த இதெல்லாம் நிறைய இருக்குது. போவோம், வரிசையாக பார்ப்போம், அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? ரெண்டாவது, இந்த பாபிலோனை விட்டு வெளியே வா என்கிற சத்தத்தின் அனுபவத்தில் பாபிலோன் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 11 19 வரைக்கும் வாசித்தான். 18ஆம் அதிகாரம் 11 19 வரைக்கும் வாசித்தான். நிறைய இருக்கு, வாசியா. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும். வீட்டில் போய் நல்லா வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வேணா ஒருக்கா வாசிங்களா, நிறுத்தி நிதானமா வாசிங்க. இந்த வசனத்தை வாசிங்க. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டியையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும். போதும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாட்டி. ஏதாவது புரியுதா? பாபிலோனை விட்டு வெளியே வான்னா ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆன்லைன் பர்ச்சேசிங் பக்காவா ஓடிட்டு இருக்குது. ஆபீஸில் உட்கார்ந்தாலும் ஆன்லைன் பர்ச்சேசிங்லேயே தான் இருக்கிறாங்க. 30 ரூபாய்க்கு எது கிடைக்கும், 40 ரூபாய்க்கு எது கிடைக்கும், ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ப்ரேல இருந்து எழுதிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? மேட்ரிமணியிலேருந்து எல்லாம் வாடகைக்கு அப்பா வேணாலும் சரி, அம்மா வேணாலும் சரி, எல்லாம் அதில் கிடைக்கும்.
இன்னைக்கு ஆன்லைனில் எல்லாம் கிடைக்குது. நீங்கள் போத்தீஸில் போய் துணியை புறக்கி எடுத்து பெருக்கி நீங்கள் கஷ்டப்படாத உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 100 ரூபாயிலிருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனாயிரம் ரூபாய்க்குள்ள சரக்கு அங்கே கிடைக்கும். மல்லிகை பொருள்ல இருந்து, வாசனை பொருள்ல இருந்து, பேட்டில் இருந்து எல்லா பொருளும் கிடைக்கும். கிடைக்காத பொருளே இல்லை. இருக்குதா ஏதாவது? அப்படி இருக்குதா? அது ஒரு வர்த்தக சந்தை. அது ஒரு வர்த்தக சந்தை. ஒரு தேவனுடைய ஊழியக்கார சகோதரி ஒரு நாள் பேசும்போது சொல்றாங்க, இன்னைக்கு உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் சாப்பாட்டில் மட்டுமல்ல, செல்போனை எடுக்காம இருக்கிறதுல நம்ம உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையின் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நான் ஒரு நாள் ஒரு பொருள் வாங்குறதுக்காக தேட ஆரம்பிச்சேன். 1.5 மணி நேரம் நான் அதை தேட வேண்டிய சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டேன். அல்லேலூயா. நம்முடைய நிறைய சமயத்தை திருடுறது இந்த வர்த்தக சந்தை. அல்லேலூயா. செருப்பு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, சாக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பெல்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாமே அங்கே இருக்குது. எல்லாமே அங்கே குறைவே இல்லை. பாபிலோன் மகாவேசியை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. கவனமா பயன்படுத்தி கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களுடைய இரத்தம், தீர்க்கதரிசிகளுடைய இரத்தம், அப்போஸ்தலருடைய இரத்தம் எல்லாம் எங்க கிடக்கு? ரத்தம் என்பது ஜீவனை காட்டு. எல்லாரும் சமயத்தை அங்கே போய் தான் செலவழிச்சிட்டு இருக்கான். எப்போ எனி டைம் செல்போன், எனி டைம் செல்போன். மூன்றாவது இந்த பாபிலோன் என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தமாய் பார்த்தீர்களானால் 18:10 வாசித்தால் அது மகாநகரம், சிட்டி. வாசிங்க. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே. மகாநகரம், பிக் சிட்டி, மெயின் சிட்டி. அல்லேலூயா. இந்தியாவுடைய தலைநகரம் எது? டெல்லி. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை சிட்டி, மகாநகரம். அண்ணா இன்னைக்கு ஆலினால் வேர்ல்டு ஃபுல்லா சேட்டலைட் மூலமா இன்டர்நெட் தான் ஆளுகை. அல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கு ஆளுகை. அல்லேலூயா. ஆமா, ஆளுகை. இன்னைக்கு வேர்ல்டை எது ஆளுகை செய்யுதுன்னா இன்டர்நெட். சர்வதேச மகாநகரம். என்ன நகரம்? அமெரிக்காவில் இப்போ எவ்வளோ ஃப்ளைட் பறக்குது பார்க்கணுன்னா பார்த்துடலாம், கவுண்டிங் பார்த்துடலாம். என்னென்ன எலெக்ஷன், என்னென்ன இது, மகாநகரம் சிட்டி எல்லாம் 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 அப்படி கரெக்டாக இதாயிரும். அப்படி கரெக்டாக இதாயிரும். நேற்று கூகுள் மேப்பில் திருச்சி பட்டணம் ஃபுல்லாக ரெட்டாக தெரிஞ்சுதான். எங்கு போனாலும் வாகனங்கள் போக முடியாத அளவுக்கு பாதைகள் அடைக்கப்பட்ட ரெட்டு. எல்லாம் எந்த எந்த இது என்ன சொல்லலாம், ரோட் மேப் போட்டாலும் ரெட்டு. போக முடியாதுன்னு காட்டிச்சான். மகாநகரம் பாபிலோன் மகாநகரம். பிரசங்கம் புரியுதான்னு கேட்டுரும். எப்போ பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு கேட்டா? எங்க சாதாரணமாலாம் இதை விட்டு வெளியே வர முடியாதுங்க. இன்னைக்கு இருக்கிற கலியுக காலத்துக்கு சாதாரணமாலாம் வெளியே வர முடியாது. படிப்புல இருந்து எல்லாவற்றுக்குமே மகாநகரம் அது. இந்த சிட்டிக்கு போனீங்கன்னா போதும், இந்த சிட்டியில் நீங்கள் எதிர்பார்க்குற எந்த புத்தகமும் கிடைக்கும், எந்த படிப்பும் படிக்க முடியும். சமீப காலத்தில் நான் வாசித்திருக்கிறேன், யூடியூப்பை பார்த்து என்ன செய்திருக்கிறாங்களா, குழந்தை பிரசவத்துக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு யூடியூப் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. டாக்டர்ஸே யூடியூப்பில் எந்தெந்த ஆப்ரேஷன் எப்படி இருக்குது. மகாநகரங்க இது. சிட்டி இது என்ன சிட்டி? மெயின் சிட்டி. என்ன சிட்டி? மெயின் சிட்டி, பிக் சிட்டி, பெரிய நகரம், பெரிய நகரம். கிரேட் சிட்டி. என்ன சிட்டி? கிரேட் சிட்டி. புரியுதா உங்களுக்கு? மருத்துவர்கள் சர்ச் பண்ணுறாங்க, இல்லை போய் எந்தெந்த டாக்டர்ஸ் எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. கிரேட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா போதும், மகா சிட்டியில் பார்த்தீங்கன்னா போதும், நம்ம ஆட்கள் பார்க்குறாங்க காலில் வலி எதுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சிட்டியில் நிறைய புக்குகள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா பறஞ்சே மனசில் ஐயோ நீங்களுக்கு மலையாளம் அறியுமோ? 4வது வெளியே வா என்கிற சத்தம் எதை விட்டு வெளியே வர சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வச் செருக்காய் வாழ்ந்ததெவ்வளவோ அவ்வளவாய் வாதியையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய். ராஜஸ்திரி. அவ யாரா? ராணி. அவ யாரா? ராணி.
என்ன சந்தோஷம். வேர்ல்டு ராணி, அவ யாரா? வேர்ல்டு ராணி. என்ன சந்தோஷம். யூடியூப்ல ரீல் பார்க்கலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், என்ன சந்தோஷம். ஜோக்கு பார்க்கலாம். என்ன சந்தோஷம். வேதம் வாசிக்கிறத விட, ஜெபிக்கிறத விட, தேவனை தேடுகிறத விட என்ன சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் காலங்களில் டிவியில இருந்து செல்லில் இருந்து அந்த ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் வச்சு இப்போ செல்ஃபோனில் போடுற மாதிரிலாம் இருக்குது. என்ன இப்போவும் வந்தாச்சு. நீங்கள் சும்மா வீட்டில் வச்சுட்டே செல்ஃபோனில் ஒரு சும்மா ப்ரொஜெக்டர் மாதிரி இது வச்சு அந்த ஆப்ஷன் வச்சு நம்ம வச்சுருக்கிற செவரில் என்ன செய்யலாமா, படம் பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. அவள் பெரிய ராஜஸ்திரிங்க. அவளுக்குள்ளே அவ்வளோ பெரிய சந்தோஷங்களை வச்சுருக்குறாங்க. ராஜஸ்திரின்னு சொன்னோன்னு சும்மா நினச்சிடாங்க. கையில் வச்சுருக்கிற செல்ஃபோனும் கையில் இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷனும் உங்களுக்கு ஒரு ராஜஸ்திரியை கையில் வச்சுருக்காங்க. அதனால தான் பைபிளில் பிரசங்கில் இருக்கும், அவளுடைய உள்ளத்திலே உலகத்தை வைத்தார். உள்ளத்திலே உலகத்தை வைத்தார். ஆகையினால தான் ஏசாயாவுடைய புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன், அவர்களுடைய விரல்களின் பாவம் ராஜஸ்திரி. இன்னைக்கு உலகத்தில் புருஷன், மனைவி, பிள்ளைகள், அப்பா, அம்மா எல்லாத்தையும் விட இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ளதான செல்போன் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கு. ராஜஸ்திரியாய் மாறி இருக்கிறது. வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கட்டி வசனிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ராஜஸ்திரி எல்லாவற்றுக்கும் ஆடி ரொம்ப சந்தோஷத்துக்குரியது. ராஜஸ்திரி அப்படின்னா வேல் ராணி அப்படின்னே மாதிரி. 5 வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 வாசிங்க. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அருவருப்புகளின் தாய். என்ன தாயா? அருவருப்புகளின் தாய். பாபிலோன் என்று சொன்னால் என்ன? அருவருப்புகளின் தாய். அன்னைக்கு ஒருத்தங்கள்ட்ட லேசாக பேசும்போது சொல்கிறாங்க, பிள்ளைகள் கையில் செல்ஃபோனை கொடுக்கறதுக்கு கஷ்டம். ஒரு நிமிஷம் ரீல் இப்போ 3 நிமிஷம் வரைக்கும் போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். அந்த ரீல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு நிமிஷம் இது பார்க்கும்போதே கீழே தேவையில்லாத அருவருப்புக்குரியதெல்லாம் நிறைய வருது. அருவருப்புகளின் தாய். இன்டர்நெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான நிலவரத்தில் அருவருப்புகளின் தாய். எல்லா அருவருப்புக்கும் தாய். எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாம் அசுத்தத்துக்குரிய காரியங்களை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அருவருப்புகளின் தாய். அவளுக்கு பேர் என்னதான்? பாபிலோன். அருவருப்புகளின் மூலதானமாக காணப்படுகிறது. என்ன நமக்கு அதை சொல்கிறதுக்கு கொச்சியாக பேசக்கூடாது என்று மனது உணர்த்தப்படுகிறேன். அவ்வளோ மோசமான நிலவரம். இன்டர்நெட் கனெக்ஷனில் இன்றைக்கி பிள்ளைகள் கையில் கொடுத்தா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் செல்ஃபோனை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தனிமையாக இருந்த அந்த பிள்ளைகள் போய் ஓப்பன் பண்ணியிருக்கிற பேஜுகளை எடுத்து பார்த்தா, ஐயோ அந்த பிள்ளைகள் எடுத்து பார்த்துருக்க ரீல்ஸ் பார்த்தா அதில் இருக்கிறதான மோசமான நிலவரத்தை பார்த்தா ஆச்சரியப்படக்கூடிய இடத்துல இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து 5 அவள் அருவருப்புகளின் தாய். 6 வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தா. வெளிப்படுத்தல 17:15 வாசித்தா. வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். இதுல ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இன்டர்நெட் கனெக்ஷனுக்குள்ள பாருங்க, ஜாதி, மதம், என்ன சொல்லலாம், மொழி, தேசம், வேற்றுமே இருக்கா? பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மன் இப்படி எது போடுங்க, அங்கே ஜெர்மன் மொழி எல்லாம் உள்ளுக்கு கிடக்கு. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? ஒரே இன்டர்நெட் கனெக்ஷனுக்குள்ள லைனுக்குள்ள எல்லா வேர்ல்டு லாங்குவேஜ் கிடக்குது. வேர்ல்டு மனுஷங்க இருக்கிறாங்க, எல்லா ஜாதியார் இருக்கிறாங்க. அப்படி அது ஜனங்களும் ஜாதிகளும் பாஷையுமாக இருக்குது. நான் பெரிய பாருங்க. இன்டர்நெட்டில் போய் அமெரிக்காக்காரனை பார்க்க முடியுமா முடியாதா? முடியாதா? ஜெர்மன்காரனை பார்க்க முடியுமா முடியாதா? ஜெர்மன் பாஷை கேட்க முடியுமா முடியாதா? என்ன லாங்குவேஜ், என்ன இது, என்ன ஜாதி, என்ன எல்லாம் உள்ளடக்கு. ஜனமும் ஜன கூட்டமும் பாஷையுமா இருக்கு. 7 வெளிப்படுத்தின விசேஷம் 18:2 வாசித்தா. வெளிப்படுத்தின விசேஷம் 18:2 வாசித்தா. வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும். 7 அதுக்கு பேர் என்னது? பேய்களின்
குடியிருப்பு. ஒரு நாள் வரும், ஆண்டவர் கிருபையாய் நம்ம ஆராதிக்கிற தேவன் சேட்டலைட்லாம் ஒன்றுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவார். பூமியின் சத்துவங்களெல்லாம் அசையும். அல்லேலூயா. இயற்கையினுடைய மாற்றத்தின் கொண்டு ஆண்டவர் வானத்தையும் பூமியும் அசைக்குப்பார். அந்த நாளில் அந்த சேட்டலைட்டினுடைய எந்த யூடியூப் எந்த கனெக்ஷனும் கிடைக்காது. மனிதர்கள் திகைப்பாங்க. பாபிலோன் விழுந்தது. பேய்களின் குடியிருப்பு, அசுத்தாவிகளின் குடியிருப்பு, அசுத்தாவிகளின் காவல் வீடு, பேய்களின் குடியிருப்பு. கர்த்தருக்கு சித்தமான என்றாயிலும் ஒரு நாள் சீக்கிரமாக பேய்களின் உருவம் என்று சொல்லி ஒரு பிரசங்கம் எடுப்போம். பேய் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குது தானே? நீங்கள் பேயா இருக்கிறீங்களான்னு கண்டுபிடிக்கணும் தானே? கடவுளின் உருவம்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை கேட்ட நம்ம பேயின் உருவத்தை பார்க்கணும்ல. இங்கே ஆம்பளைகள் பக்கத்தில், தம்பி உனக்கு பேய் உருவத்தை பார்க்கணுமாப்பா, பேய்க்கு உருவம் பார்க்கணும்ல, காட்டித்தார் ஆண்டவர் சித்தமான ஒரு நாள் வெகு சீக்கிரமாக பேயின் உருவத்தை உங்களுக்கு காட்டித்தாரோம். பேய் எப்படி இருப்பான்னு சொல்லி, பேயை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத காட்டித்தாரோம். நீங்கள் அந்த பேயின் உருவத்தை பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் போகும்போது வரும்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேயை பார்ப்பீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பேயின் உருவத்தில் ஒன்று எது? இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ள செல்போன் பேயின் உருவம். ரைட்டா? இப்போ போவோமா? அப்போ மூன்றாவது சத்தம் மறுபடியும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஒரு நாளிகையிலே விழுந்தது என்று சொன்னது போல வேதனைக்குரியதான வாழ்க்கைக்கு உட்படாதபடிக்கு வெளியே வாருங்கள். சமீப காலத்தில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இந்த செல்ஃபோனை வச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு செல்ஃபோனை போட்டு காட்டி இது செய்திருக்கிறாங்க. அது செமி ஆயிற்று. ரீசெண்டாக இங்கே ஒரு பையனை குறித்து கேள்விப்பட்டேன். அவனும் செல்ஃபோன் பார்த்து மனநிலைமை. இடையில ஒரு தடவை ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு பையனுக்கு செல்ஃபோனை இது செய்து அவன் மன வளர்ச்சி குன்றி போய்விட்டான். செல்ஃபோன் அதை பாரு, இதை பாரு, யானையை பாரு, தும்பிக்கையை பாரு இப்படின்னு சொல்லி யானையும் தும்பிக்கையும் காட்டி கடைசியில் அவன் ஆனையை போல தும்பிக்கையை மாதிரி மாறிறான். தானாகவே இப்படி யானைகளாக ஆடுறான். பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? செல்ஃபோனை சாப்பாடு கொடுக்கறதுக்கு அன்னைக்கு நிலா வருதுன்னு பாடினாங்க. இப்போ செல்ஃபோனை காட்டி பாட்டுகளை காட்டி அதை இது செய்கிறாங்க. பிள்ளைகள் சுத்த வாஷ் அவுட் ஆயிரு. சின்ன வயசுலேருந்தே இல்லை, கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை வளங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ஃபோனை கொடுத்து வளர்த்துட்டு கடைசியில் எப்படியோ ரைட், ஓகே. நம்ம 4வது பாயிண்ட் போயிடும். நேராயிட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசித்தால், வானத்தின் சத்தத்தின் 4வது சத்தம் என்ன? அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க என்ன சத்தம்? இந்த சத்தத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அர்த்தம் என்ன? வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாச்சு. அந்த சத்தம் என்னவென்று சொன்னால், இரவும் பகலும் குற்றம் சொல்லுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். வானத்தின் சத்தத்தின் 4வது சத்தம் உங்களையும் என்னையும் குறை சொல்றவங்க, அல்லது நீங்களும் நானும் மற்றவங்களை குறை சொன்னா கீழே தள்ளப்படுவோம். தாழ தள்ளப்பட்டான். வானத்தின் சத்தத்தின் 4வது விளக்கம் என்ன? தாழ தள்ளப்படுவான். குறை சொல்றவங்க தள்ளப்படுவார்கள், குறை சொல்லுவங்க விழுந்து போவார்கள். சரியா தப்பா? இரவும் பகலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். வேதம் சொல்லுது அவன் தாழ தள்ளப்பட்டான். அல்லேலூயா. நான் என் லைஃப்பில் இதை குறித்து ரொம்ப பயப்பட்டிருக்கேன், இப்போவும் பயப்படுறேன். யாரையாவது பற்றி குறை, அவங்களுடைய வாழ்க்கையின் குறையை பற்றி பேசினாலே உடனே மனசாட்சி வாதிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் குறை சொல்கிறதுக்கு முற்படாதுங்க. யாரை பற்றியும் குறை பேச இது செய்யாங்க. முடிஞ்ச அளவு நிறைவை பேச பழகுங்கள். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். குருவும் 10 சீசர்களும் போகும்போது ஒரு ரோட்டில் ஒரு நாய் செத்து கிடந்திருக்கு. அது 4-5 நாள் ஆன நாய். குரு போகும்போது ஒரு சீசன் பார்த்துட்டு சொல்லியிருக்கான், ஐயே நாய் செத்து கிடக்குன்னு சொல்லி. இன்னொருத்தன் போகும்போது சொல்லியிருக்கான், ஐயே நாய் அழுகி போச்சுன்னு சொல்லி.
இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் நாய் கால் அப்படியே மேலே உயர்ந்துட்டுன்னு இருக்கான். இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் அழுவி போயிட்டுன்னு இருக்கான். இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் புழு வச்சிருக்குன்னு சொல்லி. ஆனால் குரு போகும்போது சொன்னாராம், நாய் செத்து கிடக்கிற நாய்க்கு பல்லு மட்டும் வெள்ளையாக தானே இருக்குன்னு இருக்கிறார். லேலுயா. நம்முடைய பிரசங்கத்தில் ஒரு நாள் வருவோம், தீழ்ப்பானது நின்று மேன்மையானவைகளை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். லேலுயா. குறை சொல்ல பழகாதுங்க, குறை சொல்லாதுங்க. லேலுயா. ரொம்ப என் போன்ற ஊழியர்கள் கூட மற்றவங்க குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள குறை சொல்கிறது ரொம்ப கவனமாக பேசிட்டு போயிட்டா நல்லது. எனக்கு சேர்த்து என்ன சேர்த்து சொல்கிறேன், இரவும் பகலும் குற்றம் சொல்லுகிறவன் தள்ளப்பட்டான். அதனால பைபிள் வசனத்தை கொண்டு உணர்த்தக்கூடாது என்பது இல்லை. ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ரெண்டும் வித்தியாசம் தெரியணும். தங்கமும் கோல்டு கவரிங் ஒன்று போல் இருக்கும். கவரிங்கை கொண்டு போனால் அடி கிடைக்கும், தங்கத்தை கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? ஆமாம், ஏதாவது காசு அதுக்கு பணத்துக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான். அது வேற, ரெண்டே ஒன்னாக்கிடக்கூடாது. அல்லேலூயா. வசனத்தை கொண்டு அழைப்பை பெற்ற ஊழியர்கள் கண்டித்து பேசுவது, குறையை பேசுவது தவறல்ல. குறை சொல்லுகிற அனுபவத்திலே குறையை பேசுகிறது வேற. அல்லேலூயா. வசனத்தின் அடிப்படையிலே ஜனங்கள் திருந்தி வாழ்வதற்கு, ஊழியர்கள் திருந்தி வாழ்வதற்கு வசனத்தை கொண்டு கண்டித்து பேசுவது தவறல்ல, உணர்த்தி பேசுவது தவறல்ல. ஆனால் இரவும் பகலும் ஒரு மனிதனுடைய பலகீனம், ஒரு மனிதனுடைய தோல்வி, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய குறைவு, குற்றங்களை குறித்தே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நல்லது பேச மாட்டாங்க, ஒரு நாள் நல்லது தெரியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். வானத்திலிருந்து உண்டாகிற நான்காவது சத்தம் நமக்கு என்ன சொல்லுனா, உன் சத்துரு தாழ தள்ளப்படுவான். உங்களை குறை சொல்றவங்க தாழ, நீங்க யாரையாவது குறை சொன்னா தாழ தள்ளப்படுவோம். ரெண்டே எடுக்கணுமே. அல்லேலூயா. ஏதோ நமக்கு மட்டும் இது செய்தமாய் சிலர் உடனே இப்போ இதை கொஞ்சம் விளக்கி சொன்னா போதும், ஆமே அல்லேலூயான்னு ஆவியில் நிரம்பிடுவாங்க. ஆனால் இவங்க நேர வேலை என்னன்னா இருக்குன்னா குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில மாமியார் மருமகளை குறை சொல்லுவாங்க. மாமியார் மருமகளை நம்ம அடிக்கடி சொல்லி, ரெண்டு மண்டே ஒன்றாக்கலாம், ரெண்டு கொண்டே என்ன செய்ய முடியாது, ஒன்றாக்குறது பெரிய கஷ்டம். அப்பா, நான் கண்ட உண்மையில் ஒரு பெரிய உண்மை பெண்கள் இனத்தில் இந்த மாமியார் மருமகன். அதாவது சமீபத்தில் ஒரு தடவை ஒரு சகோதரி சொன்னாங்க, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மமும் இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது, அது ஆரோண்டே சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பியானையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொல்லியிருக்கு? ஆம்பளை நீங்கள்லாம் ஒற்றுமையாக வாழ முடியும், ஆனால் பெண்களாகிய நாங்கள் ஒற்றுமையாக வாழ முடியும். ஒரு சகோதரி தான் சொன்னாங்க. 4-5 சகோதரி ஒரு இடத்துல ஒற்றுமையாக இருத்துங்களாம் பார்ப்போம். கன்வென்ஷன் நேரம் வெங்காயம் கொடுத்து வாட் இஸ் த யூனியன் கேட்டானா, அவன் சொன்னானா ஆனியன் இஸ் த யூனியன் தானா. வாட் இஸ் த யூனியன், ஆனியன் இஸ் த யூனியன் சொன்னானா. ஆனால் 5 சகோதரிமார் கையில் ஒரு 5 கிலோ வெங்காயத்தை கொடுத்து உடைக்க சொல்லுங்களாம். 5 வெங்காயத்தை உடைச்சிருவாங்க. கன்வென்ஷன் முடிஞ்ச பிற்பாடு அந்த 5 பேர்ட்டையும் பேசி பார்த்தீங்கன்னா 5 பேரும் 5 பக்கத்துலேருந்து 5ஐயும் பிச்சு இருக்கும். அதே 5 கிலோ வெங்காயத்தை எடுத்து சகோதரர்கிட்ட கொடுத்து பாருங்கள். 5 கிலோ வெங்காயத்தை உரித்து முடிச்சுட்டு அதை பேசி கன்வென்ஷன் முடித்த பிற்பாடு பேசிங்க. அன்னைக்கு கன்வென்ஷனில் 5 பேர் உட்காந்து வெங்காயம் பிடிச்சுமா ரொம்ப சந்தோஷமாக இருந்து. அடுத்த வருஷமும் கன்வென்ஷனுக்கு வெங்காயம் மட்டும் இல்லை, நாங்கள் தேங்காயும் திருவி தருவோம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன் சரியா தப்பா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை என்றும் ஏற்றதுமா இருக்கு. காத்துல ரத்தம் வர்ற அளவுக்கு சில ஆம்பளைகள் பேசிட்டு இருப்பாங்க. ரத்தமே வழிஞ்சாலும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு சந்தோஷமா போவாங்க. நம்ம ஆட்களில் சில 2 நிமிஷம் பேச வைக்கும்போது சேலரை இழுத்து விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அதனால இப்போ 4வது சம்பவம் என்னன்னா, என்ன சம்பவம்? ஆமா, குற்றம் சொல்லுகிறவள், வானத்தின் சத்தம் குறை சொல்லுகிறவள் தாழ. 5 வானத்தின் சத்தம் என்ன? சீக்கிரமா வாசி. அப்போஸ்தலர் 11:9. வானத்தின் சத்தம் என்ன? சீக்கிரமா வாசி, முடிச்சிருவோம். 11:9. 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு கிட்ட ஆண்டவர் பேசின சத்தம் ஐக்கியத்துக்கு ஏதுவாய், ஒற்றுமைக்கு ஏதுவாய் பேசினது. நிறைய பொருட்கள் வருது, மிருகங்கள் அருவருப்பானது, அது இது எல்லாம் வருது. ஆண்டவர் சொல்ல அடிச்சு பூசி. பேதுரு அப்போஸ்தலன் இல்ல, தேவனுடைய சுவிசேஷம் எல்லாருக்கும் உரியது.
ஐக்கியத்துக்கு ஏதுவாய் உண்டாகிற சத்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. காலை வேளையில் இந்த பிரசங்கம் எடுக்கும்போது தான் நினச்சேன், நம்ம குமரி மாவட்டம், இது திருநெல்வேலி, நம்ம தூத்துக்குடி இந்த பக்கங்களில் இருக்கிற எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க வந்து பிள்ளைகளை பசங்களை மாற்றி கொடுக்க மாட்டான். எல்லாம் பரலோகத்துக்கு போவானானுங்கிறதே எனக்கு தெரியலைங்க. போவானானியே தெரியல. அல்லேலூயா. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? சபையில் எல்லாரும் இருக்கும், எல்லாத்தையும் வாங்கி தின்னுவிட்டு திரிவான், எல்லாத்தையும் வாங்கி தின்னுவான். ஆனால் தான் பிள்ளைக்கு, தான் மகனுக்கு, மகளுக்கு பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது அப்படியே இழுக்கம் பாருங்க. அப்படியே இழுக்கம். என்ன இழுக்கம்? அந்த அந்த இனத்து வாரி அவர் கால் இழுக்கம், அப்படியே இழுக்கம், பேரலைஸ் ஆனயமா அப்படியே இழுக்கம். நான் போவானான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கவனிச்சிடுங்க. அல்லேலூயா. ரொம்ப உங்களை நீங்கள் தான் ஆராய்ந்து பார்த்துக்கிடணும். நிறைய ஊழியக்காரங்க அங்கே போக மாட்டாங்க. 160 ஊழியக்காரங்க அங்கே இருக்கிறதே பெரிய கஷ்டம். மனப்பூர்வமாக சொல்ல, அந்நாளில் அநேகரை பார்த்து உங்களை எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம குமரி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கங்களில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இவங்களாலவே இந்த நாட்களில் பெரிய எழுப்புதல் தடைப்பட்டே இருக்குது, அங்கீகரிக்கிறதே இல்லை. பெரிய பெரிய பெந்தகோஸ்த ஸ்தாபனங்களில் கூட இந்த மாய்ப்பட்ட ஜாதி தலைவிரிச்சாடிட்டு இருக்குது, தலைவிரிச்சாடிட்டு இருக்குது. பிள்ளையை மாற்றி கொடுக்க மாட்டாங்களே. எதோ இது செய்தாலும் சரி, கர்த்தருடைய அன்புல பிரைஸ் தி லார்ட், சூத்திரம், ராபோஜனம் எல்லாம் சரி. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நேரம் வரும்போது ட்ரேட்மார்க் பார்த்துருவாங்க. அது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும், நாங்கள் அப்படியெல்லாம் பார்க்குறது இல்லை. ஆனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும், எங்கள் மாப்பிள்ளை, என் வீட்டுக்காரருக்கு இதில், என் வீட்டுக்காரருக்கு இதில் சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம். நான் பறஞ்சி மனசிலாயும் இது இப்போ வரும். நல்ல கவனமாக இருக்கணும். ஆமாம், அடித்து பூசி. அல்லேலூயா. ஐக்கியம், ஒற்றுமை. அவள் எல்லாரும் ஒரே மனமும் ஒரே கூட்டத்தார். 17 தேசத்தார் வந்திருந்தாங்களாம். எங்க? எருசலேமில் பண்டிகைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவங்களா இருந்தாங்களாம். நம்ம ஆட்கள்லாம் சிலர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்ப்பேனா, எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படின்னு. நம்ம பிரதர் நம்மளாம் மாற்றி கொடுக்க மாட்டோம்ல. ஆண்டோடைய கிருபையினால் நல்ல வசமான பையன் மாட்டினான். நமக்கு வந்தாங்க, சிலர்லாம் வந்தாங்க, நம்ம கொடுக்க மாட்டோம்ல பிரதர். நம்ம அது எப்படி பிரதர் நம்ம இனத்தை விட்டு கொடுப்போம்? ஆமாம், கொடுக்காத, விட்டு கொடுக்காத. ஆண்டோர் ஒன்றும் நரகத்தில் போட்டோம் அவிப்பாடுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொன்னது சரியா தப்பா? பேதுரு அப்போஸ்தலனை காட்டின உண்மையா சரியா தப்பா? இங்க இருக்கிற அந்த பசங்களுக்கெல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா நீ எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியாது. வானத்தின் சத்தம் சொல்லுது, உன் பிள்ளைக்கு உன் குடும்பத்தில் நீ பொண்ணு எடுக்கும்போது, மாப்பிள்ளை எடுக்கும்போது ஜாதி பார்க்காதன்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. அல்லேலூயா. மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு நீ ஜாதி பார்த்தா உனக்கு இயேசுவுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாம்சத்தின்படி இயேசுவை கூட நான் அறிய மாட்டேன். அவர் யூத பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தார். நீ சொன்னா நான் அதை கூட நம்ப மாட்டேன். அவர் தேவன். அல்லேலூயா. ஆமா, வானத்தின் சத்தம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6 வானத்தின் சத்தம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் வாசித்துட்டு, ஆதியாகமம் 28 12 14 வரைக்கும் வாசித்தா வாசிங்க. ஆதியாகமம் 22 15 18 வரைக்கும் வாசி. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. வானத்திலிருந்து உண்டாகிற சத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசா. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அதற்கு மேலாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வானத்தின் சத்தம், எனக்கு கீழ்ப்படுகிற உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்குள்ள பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உனக்குள்ள பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. இந்த வரதனை கேட்டெல்லாம் கல்யாணம் பண்ண வந்தானா பிள்ளைகளை கட்டி கொடுக்காங்க, அவனுக்கு பிள்ளைகளை கட்டி கொடுக்காங்க. உண்மையாக சொல்ல, கடன் வாங்கி எல்லாம் பொம்பளை பிள்ளையை படிக்க வச்சுட்டு கட்டி கொடுக்காங்க. அப்படிப்பட்டவன கல்யாணம் ஆகாமல் இருக்கட்டு, என்கிட்ட அனுப்பி வைங்க, அவனை சன்னியாசி கூட்டத்தில் கொண்டு சேர்த்துருவோம். 10 பவுன் போடு, 20 பவுன் போடு, 5000 ரூபா கையில் தான், கார் வாங்கிதா, 2 வீலர் வாங்கிதா. போக்கத்தை உங்கள் பிள்ளையை விட, உங்கள் பிள்ளைகளை விட சொத்தும் சுகமும் வேணும்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க. அல்லேலூயா. சரியா தப்பா? பூமியின் வம்சங்கள் உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா பணத்தை விட பொருளை விட உங்கள் பிள்ளை போதும், நீங்கள் வளர்த்துருக்கிற முறை போதும், பிள்ளை வளர்ந்துருக்க சத்தியம் போதும், பிள்ளையுடைய குணம் போதும், பிள்ளையுடைய படிப்பு போதும். பிள்ளையுடைய படிப்பு இல்லை, பிள்ளை போதும்னு நினைக்கிறவன் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. வேதம் முழுவதும் அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற. அல்லேலூயா. எவ்வளவு கொடுப்பீங்க? பொம்பளை பிள்ளைக்கு சரக்குலே வாழறதுக்கு பழகிட்டு இருக்கானுவ. பிள்ளைக்கு எவ்வளோ சம்பளம்? 25,000 ரூபா. உடனே எங்கள் மாமியார் சொல்ல, இல்லை கவலையப்படாதுல, அப்போ நீ சும்மா வேலைக்கு போட்டாலும் அவள் சம்பளத்தை வாங்கியே தின்னுட்டு தெரியலாம். ஓசுக்கே தின்னதுக்கு, ஓசுக்கே கறி உடக்கு சில ஆம்பளைகளை பெற்று வளர்த்து வச்சுருக்கிறாங்க. ஆமாம், அவள் பிள்ளை அவள் வெளிநாட்டுக்கு போகிற ட்ரை பண்ண, அப்போ ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் நான் 1 லட்ச ரூபாய்க்கு சம்பளம், அப்போ பிரச்சனையே இல்லை. அங்கேருந்து அவள் ஒரு 50,000 ரூபா அனுப்பி தருவா. மக்கா நம்மளும் நம்ம குடும்பமும் அப்படியே இருந்துக்கலாம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருவா. நம்ம அப்படியே அவள் கூட போயிட்டு தின்னுக்கிட்டு சுற்றிக்கிட்டே தெரியலாம். அவளும் நான் நர்சிங் படிச்சுட்டு வெளிநாட்டு பார்ப்பாரு, இவனுக்கு சம்பாதிச்சு போட்டதுக்கு தின்னுங்க, சம்பாதிச்சு போட தெரியல. எங்கேருந்தான் வந்தீங்கன்னு தெரியல. பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கேட்குறவனுக்கு கொடுக்காங்க, அவனுக்கு பேரை வால் போஸ்ட் அடித்து ஓட்டுங்க. அல்லேலூயா. ஆமீன். உங்கள் பிள்ளையை விட சொத்து முக்கியம்னா அவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்காங்க. அவன் சன்னியாசி ஆக்கி விடுங்க, அவனை சன்னியாசி ஆக்கி விட்டுருங்க. அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் சேரட்டு, கல்யாணம் ஆகாத ஒரு சங்கத்தில் அவனை சேர்த்து விடுங்க. பேரை, பிள்ளை தான் முக்கியம். அல்லேலூயா. நல்ல பிள்ளையா, படிச்சிருக்கா, ரைட், ஓகே, அதோடு நிறுத்திடுங்க. அல்லேலூயா. நாளைக்கு கஷ்டம், எனக்கு வேலை போக முடியாது, எனக்கு குழந்தைய வளர்க்கணும்னா ஓகே, அவன் சம்பாதிச்சு போடணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு மனைவிக்கு சோறாக்கி போட்டு, ஒரு மனைவி சம்பாதிச்சு போட்டு வளர்க்க தெரியாதவனு எது கல்யாணம் பண்ணான்? அல்லேலூயா. என்ன மாதிரி வாசு பைபிள் எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ணி எடுத்துரிய வேண்டியதானே? அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியின் வானத்தின் சத்தம் சொல்லுது, பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிங்க? வானத்தின் சத்தம் என்னை பார்த்து சொல்லுது, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், சகல ஆசீர்வாதமும் நம்மூல உண்டாகும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. வாசிங்க. இப்போ அடுத்தது இருக்கு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 16, 17, 19 வாசித்தா. 21ஆம் அதிகாரம் 16, 17, 19 வாசித்தா. வாசியா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை. அல்லேலூயா. எங்க அன்னைக்கு ஒரு இஸ்மவேலருக்கு கேட்ட சத்தம் இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா.
பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். வானத்திலிருந்து தூதனுடைய சத்தம் உண்டாது. ஏன் ஆகார் கவலைப்படுறா? இன்றைக்கும் ஒருவேளை கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு வந்தா ஆண்டோடைய வானத்தின் சத்தம் உங்களை பார்த்து சொல்லுது, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகச் செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்தின் 6வது சத்தம் எனக்குரியது, என் குடும்பத்துக்குரியது, பூமியின் வம்சங்கள் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 6வது தேவனுடைய வானத்தின் சத்தம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, எனக்கு கீழ்ப்படுகிறேன், ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். விளக்க நிறைய இருக்குது. ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் ஏற்றின போது ஆகார் தன் பிள்ளை இறந்து போகிறதை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி பிள்ளை செத்து போவாள் என்கிற இடத்துக்கு வந்தபோது கர்த்தர் சொன்னார், பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஒரிஜினலா சொன்னா இன்றைக்கு பூமியில் இருக்கிற வம்சங்கள்ல மெஜாரிட்டி ஏறக்குறைய 150க்கு மேலே 200 கோடி ஜனங்க இருக்கிறது முஸ்லிம் மக்கள் தான். அல்லேலூயா. ஒரு இனத்துக்கு கீழே இருக்கிற பெரிய கூட்டம் அதான். கர்த்தர் சொன்னார், பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியுடைய எல்லாவற்றுக்கும் மூலதானமாக இருக்கிற எரிபொருள் இன்றைக்கு அதிகமாய் கிடைக்கிற நாடு கல்ஃப் நாடுகள். அல்லேலூயா. அன்றைக்கு திறந்த ஊற்று இன்றைக்கு வரைக்கும் அடைக்கப்படலை. அல்லேலூயா. அதே போல் எழுத்தின்படியான இஸ்ரவேலருக்கும் அதே போல தான். எவ்வளவு சிதறடிக்கப்பட்டாங்க, எப்படி இருந்தாங்க, எத்தனை யுத்தங்கள், இன்றைக்கு வரைக்கும் அவங்க யுத்தத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாடு இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக தான் இருக்கு. அல்லேலூயா. யார்ட்டையும் போனாங்க, கடன் வாங்கினாங்க, போய் நின்று எத்தி திரடி நின்னாங்க, ஒன்றும் கிடையாது. பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நாம் சொல்கிற இந்த கல்ஃப் நாடுகள்லாம் யார்ட்டையும் கடன் வாங்கவும் இல்லை, இஸ்ரவேலர் கடன் வாங்கவும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த வார்த்தையின்படி பூமியின் வம்சங்கள் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் இனி கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்பட. 7வது வானத்தின் சத்தம் என்ன? வாசிங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர். எப்படி நம்ம ஆரம்பிச்சாலும் கடைசியில் எங்க வந்து நிக்கணும்? நம்ம வண்டி எங்க ஆரம்பிச்சாலும் வண்டி எங்க நிக்கணும்? ஆமா, கர்த்தருடைய வருகை பரலோகத்தில் வந்து நின்னாதான் கரெக்ட். அல்லேலூயா. எவ்வளவுதான் ரூட்டு சுத்தி வந்தாலும் வண்டி எங்க வந்துடணும்? 7வது பாயிண்ட்ல பரலோகங்கிற ஸ்டாப்ல வந்து என்ன செய்யணும்? நிற்கணும். அதுக்கு எப்படியும் ஒரு வசனம் எடுத்து தானே ஆகணும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்தின் சத்தத்தின் 7வது சத்தம் கர்த்தருடைய வருகையின் சத்தம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவரோடு கூட ஆகாயத்திலே எடுக்கப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. வானத்தின் சத்தத்தின் 7வது சத்தம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆவி மணவாட்டியும் என்ன சொல்லுகிறாள்? ஆமேன் கர்த்தாவே வாரும், ஆமேன் கர்த்தாவே வாரும். வேதத்தில் வானத்தின் சத்தத்தில் ஒன்று இருக்குது. வேதத்தில் வாசிக்கும் போது பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் முடிவுண்டாகிவிட்டது. வானத்தின் சத்தம் சொல்லி கொண்டிருக்கிறது, இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? முழங்கால்களை முடக்குவோமா? வானத்தின் சத்தத்தின் உபதேசத்தினால் பேசுகிற தேவன். வானத்தின் சத்தம், மனம் திரும்பலுக்கு ஏதுவாய் கேட்கிற வானத்தின் சத்தம். இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கிற விதத்தில் கேட்கிற தேவனுடைய சத்தம். பாபிலோன் ஆகிய உலகத்தின் காரியங்களை விட்டு வெளியே வரும்படி கேட்கிற சத்தம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்கள் தாழ விழுவார்கள், தாழ தள்ளப்படுவார்கள் என்கிற விதத்திலே நமக்கு விரோதமான வல்லமைகள் வீழ்த்தப்படும் என்கிற விதத்தில் கேட்கிற சத்தம். நம்முடைய ஜீவியத்தில் ஐக்கியத்துக்கு ஏதுவாய் ஒரு மனமாய் ஐக்கியமாய் வாழ்வதற்கு ஜாதி, மொழி, நாடு, தேசம் என்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் வாழ்வதற்கேற்ற விதத்திலே ஐக்கியத்தை ஏதுவாய் கிறிஸ்துவுக்குள் ஒற்றுமையாய் ஒரு மனமாய் வாழ்வதற்கேற்ற சத்தம்.
6 ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் தேவன் நமக்கு தருகிற சத்தம். 7 கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் நாம் கேட்கிற வானத்தின் சத்தம். கத்திருந்த சத்தங்களின்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பூமியில் வாழ்கிற நாட்களிலே தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசுப்பாவை சந்திக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.